1967 தேர்தலுக்கு பிறகு திமுகவோட உதயசூரியன் ஜெயிக்காத சோளிங்கர் தொகுதி நிலவரம் என்ன? அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சோளிங்கர் சட்டப்பேரவை தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர், நெமிலி, காவேரிப்பாக்கம், பணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்க தொகுதி. விவசாயம், நெசவு தொகுதி மக்களோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. கணிசமாக தனியார் தொழிற்சாலைகள் இருப்பதால மக்களுக்கு தொழில்துறை வேலை வாய்ப்பு கிடைக்குது. தொகுதியில் 1,26,034 ஆண் வாக்காளர்கள், 1,30,072 பெண் வாக்காளர்கள், 12 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,56,118 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணைய இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 2019 இடைத்தேர்தல் உட்பட தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதிமுக 6 முறையும், திமுக, தமாக மற்றும் தேமுதிக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சோளிங்கர் தொகுதியில் களமிறங்குச்சு. 1,10,228 வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கிருஷ்ணன் 83,530 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். டிடிவி தினகரனோட அமமுக 12,979 வாக்குகளை பிரிச்சிருந்துச்சு. இப்போ தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட சோளிங்கர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு கேட்கலாம். குவாரிகள் அதிக அளவில் ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து பயன்படுத்துகின்ற மருந்துகளால, வெடிபொருட்களால இந்த கோவிலுக்கு அடித்தளம் ஆடி போயிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஜிஹெச்சுக்கு இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஜிஹெச்சுக்கு தான் வராங்க. ஆனா அடிப்படை வசதி அங்க எதுவுமே இல்லை. எதுவா இருந்தாலும் அடுக்குமாறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. இங்க இருந்து 80 கிலோமீட்டர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு. சுற்றுலாத்தலமா அறிவிச்சாங்கன்னா இந்த தொகுதிக்கு பல நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பொதுமக்கள் அனைவரும் பல காலங்களில் அதிகமான டிராவல், இப்போ இந்த ரோப் கார் போட்டது அதிகமாக மக்கள் வர்றதுனால அந்த சுற்றுலாத்தலம் அறிவிச்சானாக்கா, அந்த மலைக்கு போது இருவழி பாதையை ஆக்கினானாக்கா பண்ணாலே பொதுமக்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு திட்டமாக இருக்கும். இந்த சோளிங்கரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரிக்குறவர் இருக்கிறது இந்த இடம் தான் மைன்கிறோம். కానీ ஒரு அத்தேசி கூட சரியா பண்றது இல்லை. பட்டை கேட்டா பட்டையில அதோ இதோன்னு சொல்லி நிற்கிறாங்க. வீடு கேட்டா ஒரு பொருள் கம்மியானா கூட அந்த பொருள் வேற பொருள் பஞ்சாயத்து வந்தாதான் வரணும், அந்த பொருள் கொடுத்தாதான் நாங்க செய்வோம், இல்லைன்னா கிடையாது, அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க, அப்படியே போட்டுறாங்க. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.